வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா, கவுலுட்டிங் மிஷினு இல்லைனா மாடு தூக்குற மிஷின்னு சொல்லுவாங்க. இதை எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா, மாடு உடம்பு சரியில்லாமல் படுத்துச்சுனாவோ, இல்லை மாடு குட்டி போட்டு எந்திரிக்க முடியாமல் கால்சியம் சத்து பத்தாமல் படுத்துக்கும். அந்த டைமில் இல்லை மாட்டு காலில் அடிபட்டு ஏதாவது படுத்துக்கிச்சுனாலோ, அந்த டைமில் மாட்டை தூக்கி நிறுத்துறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மாட்டுக்கால் விருத்து போகாமல் இருக்கிறதுக்கும், மாடு ஊசி போட்டிருந்தால் சீக்கிரம் குணமாகறதுக்கும், இல்லை புண்ணாக இருந்தாலும் என்ன பிரச்சனை வந்திருந்தாலும் மாடு சீக்கிரம் குணமாகறதுக்கு இந்த மாதிரி மேலே தூக்கி நிறுத்தி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த மிஷினை யாரெல்லாம் வாங்கலான்னா, இப்போ ஒரு 4-5 மாடு வச்சுருக்கிறவங்க வாங்கலாம். இல்லை ஒரு பண்ணையே வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மிஷின் தேவைப்படும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினை நீங்கள் வாடகைக்கு விட்டுக்கலாம். அது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு மாட்டு டாக்டராக இருக்கீங்கன்னா, உங்கள்கிட்ட வர கஸ்டமர்கிட்டையோ இல்லை இந்த மாதிரி மிஷின் தேவைப்படுதுன்னு யாராச்சும் உங்கள்கிட்ட சொன்னாலோ, நீங்கள் இந்த மிஷினை வச்சு வாடகைக்கு விடலாம். இல்லை மாட்டு வியாபாரிங்க அவங்களா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்க மாடு வாங்கி வச்சு தான் விற்க போகிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அந்த மாடு ஏதாவது படுத்துக்கிச்சுனாலோ, இல்லை நீங்கள் மாடு வாங்குற பட்சத்தில் குட்டியே போட்டாலோ, அந்த மாதிரி பட்சத்தில் இது யூஸ் ஆகும் உங்களுக்கு. உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி மிஷின் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் யார் வேணாலும் வாங்கி இந்த மிஷினை வாடகைக்கு வரதா இருந்தாலும் விட்டுக்கலாம். இல்லை உங்கள் சொந்த பர்சனல் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். நீங்கள் மாடு எப்படி தூக்குறதுன்னு இந்த வீடியோ பார்த்து உங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் இது எப்படி தூக்குறாங்கன்னு பாருங்கள். மிஷின் டெலிவரி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா ஃபுல்லாகவே இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் கொரியர் போட்டுக்கலாம். இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்குற மாதிரி இருந்தால் இந்த மிஷின் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கு தனியாக டெமோ இருக்குது. இல்லை வீடியோ அனுப்புறதா இருந்தாலும் அனுப்புவோம். அதை பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கலாம். மிஷினோட வேலை டெலிவரியில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க மேலே கொடுக்குற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். அவங்களே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. கழுத்து பிடிங்க, கழுத்து பிடிங்க. கால் எடுத்து கழுத்து விடாதீங்க. கழுத்து ஒரு கழுத்து போச்சு. ஆமாம், இது அப்புறம் போட்டுக்கலாம். கொஞ்சம் தலையில் லைட் ஊற்றுது. ஓகே, காலில் போட்டுங்க. இப்படி கொஞ்சம் சாய்க்கலாம். கழுத்து நீங்கள் கழுத்து பிடிக்க சொல்கிறேன். கழுத்து பிடிங்க, கழுத்து படுப்பு போடுங்க, படுப்பு போடுங்க, கழுத்து பிடிங்க. சரி, கழுத்து பிடிச்சிங்க, எல்லாம் படுப்பு போடுங்க. நேரம் கரெக்டாக போட்டு போட்டாச்சு. மிஷின் கொண்டு போகுது போட்டு விட்டாரு. No, no. அது பிரச்சனை. இது
ஹே 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 சுடுதண்ணி வைக்க சுடுதண்ணி ஆமாம் சுடுதண்ணி நிறைய வச்சுக்க காலுக்கு ஊற்றி விடுங்க நீங்கள் ஆமாங்க படுத்தா இது இல்லைங்க இல்லை அது எந்திரிக்க 2 மணி நேரம் ஆகணுங்க 1 மணி நேரம் சாகணும் எப்போ இருந்து படுத்துருக்குதுக்கு 5 மணில இருந்தா ஒரு 1 மணி நேரம் சாகுதுங்க சுடுதண்ணி வச்சு காலை கழுவி விட்டுருங்க நெகிழ் நிறுத்தணும் அதான் அங்க கொண்டு போகணும் நெகிழ் அங்கே போகாதுங்க பின்ன எங்க கொண்டு போகணும் வேற இது அங்கே தென்னை கிடையிலைங்க அங்க கொண்டு போயிடலாமா மரத்துக்கடியில அந்த மரத்திட்டு போயிடலாம் அந்த மாடு